பிறந்த நேரம் பிறந்த இடம் சொல்லுங்க. 22/3/1996. 22/3/1996. பிறந்த நேரம் மாலை 4:45 PM. 4:45 PM. பிறந்த இடம்? பிறந்த இடம் பழனி. பழனி. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. மேச ராசி, பரணி நட்சத்திரம், சிம்ம லக்னம். சிம்ம லக்னம், மேச ராசி, பரணி நட்சத்திரம் அம்மா. ஆமாங்க. என்ன கேள்வி கேட்கணும்? எங்க பொண்ணு மேரேஜுக்காக கேட்கணும். ஏம்மா சிம்ம லக்னம் மேசராசி, 8ல் எல்லா கிரகங்களும் கொஞ்சம் கூடியிருக்கு, கொஞ்சம் தாமதமாகும். 30 வயசு வரைக்கும் கல்யாணம் இல்லை, வர்ற மார்ச் வரைக்கும் எதுவும் நடக்காது. வணக்கம் குருஜி. நல்லா இருப்பீங்கம்மா, தீர்க்க சுமங்கலியா தீர்க்காயலோட ஆரோக்கியமாக நல்லா இருப்பீங்க. சரிங்க குருஜி. இந்த குழந்தை நல்லா இருக்கும்மா. சரிங்க. திருமணம் மட்டும் தாமதம். எப்பங்க குருஜி நடக்கு? 8ல் செவ்வாய் சனி எல்லாம் சேர்ந்தா 30 வயசு வரைக்கும் அதை யோசிக்கவே கூடாது. சரிங்க குருஜி. இப்போ உங்களுக்கு சந்திரதசை சுக்கிரபக்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஜூன் 2027 அப்புறம் செவ்வாய் தசை வரப்போகுது 2028. சரிங்க குருஜி. இப்போ 9/10/2025 ஒரு 3 மாசமா 2.5 மாசமா இந்த பொண்ணுக்கு திருமண அமைப்புகள் கை கூடி வந்துருச்சுன்றதான் உண்மை. சரிங்க குருஜி. சந்திரனும் சுக்கிரனும் சந்திரதசையில சுக்கிரபக்தி 2 பேரும் குருவின் பார்வையில் இருக்கிறாங்க. சரிங்க குருஜி. சுக்கிரபக்தியிலையும் சூரிய பக்தியிலையும் நல்ல பலன்கள் நடக்கும். அடுத்து நல்ல வேலையாக 8ல் செவ்வாய் இருந்தாலும் கூட குருவின் வீட்டில் தான் இருக்கிறார். இந்த கிரகங்கள்லாம் 30 வயது வரைக்கும் இதை டல் அடிக்கும். வர்ற 10வது மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம். 10வது மாசத்துக்கு அப்புறம் இந்த ஆவணி மாதத்துக்கு பிறகு எந்த நேரத்துலையும் கல்யாணம்மா. சரிங்க. ஆவணியில் தான் நடக்குங்களா குருஜி? பார்த்தீங்களா, உடனே ஒரு தாயோட மனசு எப்படி போகுது. இன்னும் ஒரு 4 மாதம் பொறுங்கன்றதுக்கு என்ன போனது, 10வது மாதம் தான் நடக்குமா? 30 வயசு வரைக்கும் பொறுத்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுக்க முடியாதோ? இல்லைங்க குருஜி. ஒரு அம்மான்றதை அப்படியே காட்டுறீங்க பாருங்க, ஒரு தாய் அப்படிங்கிறத அப்படியே காட்டுறீங்க. நல்லா தூங்கி 2 வருஷம் ஆகுதுங்க குருஜி. நம்ம பொண்ணோட லைஃப் எப்படி இருக்குமான்னு ஒரே கவலையா இருக்குதுங்க. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகுதான் மாப்பிள்ளை யாருன்றதே அடையாளம் தெரியும். இந்த சித்திரை மாதம் ஆகும். சரிங்க குருஜி. சித்திரை மாதத்துக்கு பிறகு தான் அடையாளமே தெரியும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த மாதிரி ஜாதகங்கள் 8ல் செவ்வாய் சனி எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இது 30 வயது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நல்ல வேலையாக நான் சொன்னதை புரிஞ்சுக்கணும். சந்திரதசையில் சுக்கிரபக்தி நடக்குது. சரிங்க குருஜி. அந்த சந்திரதசையில் சுக்கிரபக்தி என்ன அப்படின்னு சொன்னால் குருவின் பார்வையிலிருந்து 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் இருக்குது. சரிங்க குருஜி. அப்போ பாக்கியத்தில் இருக்கின்ற காரணத்தினால அது கொஞ்சம் நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்யும். சரிங்க குருஜி. அதுக்கப்புறம் சூரிய புத்தி இறுதி புத்தி பெரிய அளவில் சோதனைகளை செய்யாது. சரிங்க குருஜி. இது குடும்ப வாழ்க்கையில நல்லா இருக்குமாங்க குருஜி? நல்லாதாம்மா இருப்பா குழந்தை. செவ்வாய் தசை கொஞ்சம் ஓரளவுக்கு யோக தசை தான். குரு தசை, அதுக்கடுத்து வரக்கூடிய ராகதசை கூட சூரியனுடைய பார்வை, புதனுடைய பார்வை, சனியோட கலப்பு பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு தான். குழந்தை நல்லா இருக்கும். ஆனால் 8ல் செவ்வாய் சனி இருக்கிறதுனால 30 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. சரிங்க குருஜி. டாக்டர் மாப்பிளையே அமையுங்களா? என்னங்கம்மா? பொண்ணு டாக்டரா இருக்கிறாளுங்க, டாக்டர் மாப்பிளையே அமையுங்களா? அவங்களுடைய தொழிலையே தான் அதே மாதிரியாக மனசுக்கு பிடிச்ச மாதிரியான அமைப்புகள் தான் அமையும். சரிங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரியான அமைப்புகள் தான் அமையும். இந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கையில் குறை இருக்காது. குழந்தை என்ன நினைக்கிறாளோ அதே மாதிரி தான் அமையும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி அம்மா.